ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபுல் போர்ஷனில் முக்கியமான இந்த டீட்டெயில் கொஷின்ஸ் மட்டும் 4 மார்க் அண்ட் 7 மார்க் கொஷின்ஸ் எது எதுன்னு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தொண்டை கட்டி இருக்கிறனால வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதில் நம்ம சொல்ல போகிறோம் 5 மார்க், அதாவது டீட்டெயில் கொஷின்ஸ் மட்டும் 4 மார்க் அண்டு 7 மார்க்கில் கேட்கக்கூடியது. இப்போ 7 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் டைரக்ட் 7 மார்க்காகவே கொடுத்துருப்பாங்க. பட் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மார்க் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு 2 மார்க்கு ஒரு 4 மார்க் இந்த மாதிரி 2 சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்பாங்க. டைரெக்டாக ஒரே கொஷினாக கேட்க மாட்டாங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசன்ஸில் உங்களுக்கு பின்னால் சப்டிவிஷன்ஸாகவே 2-3 கொஸ்டின் சேர்ந்தே ஒரே கொஸ்டினாக இருக்கும். அது டைரக்ட் 7 மார்க், அதுவும் கேட்பாங்க. இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த 4 மார்க்கும் ஒரு 2 மார்க் சேர்த்து உங்களுக்கு 7 மார்க்கில் கேட்பாங்க. சரியா, அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினில் அந்த டீட்டெயில் கொஸ்டினில் எதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இது எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு சாப்டர் 1ல் பிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1, 2, 4, 5, 7. சரியா, இந்த கொஷின்ஸ் எல்லாமே. தென் சாப்டர் 2ல் கொஷின் நம்பர் 1, 3, 4. சாப்டர் 3ல் 1, 2. சாப்டர் 4ல் கொஷின் நம்பர் 4 வந்து உங்களுக்கு 4 மார்க்கு. இதில் கொஷின் நம்பர் 2வும் 5வும் டைரக்ட் 7 மார்க். சரியா, அடுத்து 5th லெசனில் உங்களுக்கு கொஷின் நம்பர் 3யும் 4ம் டைரக்ட் 7 மார்க். அதுக்கப்புறம் 6th சாப்டரில் 2 மார்க்கில் கொஷின் நம்பர் 2, 3 4 மார்க்கில். சரியா, இதான் உங்களுக்கு ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 4 மார்க் அண்டு 7 மார்க். இதனால் தரவாக படிங்க. கண்டிப்பாக 4 மார்க் கொஷினில் கேட்கக்கூடியதும் நீங்கள் எழுதிடலாம். 7 மார்க்கில் சப்போஸ் டைரக்ட் கொஷின்ஸாகவே கேட்டாங்கன்னா இதுதான் உங்களுக்கு கேட்பாங்க. இல்லைன்னா இதில் ஏதாவது ஒரு கொஷினை சேர்த்து ஒரு 2 மார்க்கோட உங்களுக்கு கம்பைன் பண்ணி கேட்பாங்க. சரியா, ஸோ இது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் போர்ஷன்லேருந்து கேட்கக்கூடிய டீட்டெயில் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி போர்ஷனுக்கு பார்ப்போம். 7th சாப்டரில் கொஷின் நம்பர் 1, 4, 5 இது 3ம் 4 மார்க்கு. சாப்டர் 8ல் கொஷின் நம்பர் 3 இது வந்து 4 மார்க்கு. கொஷின் நம்பர் 1 வந்து டைரக்ட் 7 மார்க். இது போக இன்டீரியர் கொஷின் ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் படித்தாவே போதும், இன்டீரியர் வந்து உங்களுக்கு அவ்வளோவா வராது. கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்த லெசனில் ஒரு இன்டீரியர் கொஷின் இருக்குது. 9th சாப்டரில் கொஷின் நம்பர் 1, 2, 4 இது 3. அடுத்து 10th சாப்டரில் கொஷின் நம்பர் 1, 2, 4, 5 இது 4 கொஷின்ஸும் 4 மார்க். ஒரே ஒரு இன்டீரியர் கொஷின் இதில் இருக்குது. சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரியா, அடுத்து 11th சாப்டரில் கொஷின் நம்பர் 1, 3, 5. சரியா, ஸோ இது வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி போர்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 4 மார்க் அண்டு 7 மார்க். சரியா, இது கெமிஸ்ட்ரியில் நீங்கள் தரவாக படிச்சுங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய போர்ஷன்லேருந்து கண்டிப்பாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும்.
தென் பயாலஜி சாப்டர் 12 இருந்து 22 வரைக்கும். சாப்டர் 12ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. சாப்டர் 13ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. தென் 14ல கொஸ்டின் நம்பர் 2, 4 and 5. தென் கொஸ்டின் நம்பர் 15ல சாப்டர் 15ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 6. சாப்டர் 16ல கொஸ்டின் நம்பர் 3 4 மார்க்கு, கொஸ்டின் நம்பர் 1 வந்து டைரக்ட் 7 மார்க். சாப்டர் 17ல கொஸ்டின் நம்பர் 1. சாப்டர் 18ல கொஸ்டின் நம்பர் 1 and 3. சாப்டர் 19ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. இது போக ஒரு இன்டீரியர் கொஸ்டின்ஸ் இருக்குது. இங்க பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாமார்க்கிசம், இது இன்டீரியர். சரியா? தென் சாப்டர் 20ல கொஸ்டின் நம்பர் 2, 4 and 5. இதுல ஒரு இன்டீரியர் கொஸ்டின். சாரி, இந்த இதுல சாப்டர் 19ல இன்னொரு இன்டீரியர் கொஸ்டின் இருக்குது. வேரியேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். சரியா? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு சாப்டர் 19. 20ல ஸ்டெம் செல்ஸ்னா என்ன, அப்புறம் ஸ்டெம் செல் தெரப்பி, அதனுடைய டைப்ஸ். ம் 21ல கொஸ்டின் நம்பர் 1, இன்டீரியர்ல ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். டுவெண்ட்டி 22ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4. இன்டீரியர்ல வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ். டுவெண்ட்டி 23ல ஒரு சாப்டர் இருக்கும். எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னே தெரியாம ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. புக் பேக்ல ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 5 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதையும் 1 மார்க் மட்டும் படிச்சுக்கிறங்க. இதுல நீங்க மேக்ஸிமம் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 1 மார்க் கேட்கலாம், இல்லைன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து உங்களுக்கு பயாலஜி போர்ஷனுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் டீட்டெயிலையும் இன்டீரியரும் கொடுத்துருக்கேன். சரியா? இது எதையும் ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு 7 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கல்ல, 7 4 மார்க் கொஸ்டின்ஸ்னா 28. அப்புறம் 3 7 மார்க் கொஸ்டின்ஸ், இது ஒரு 21. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 49 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். இது கூட நான் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். அதையும் படிச்சிட்டிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ.